Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸ் எனக்கு வராது, மேக்ஸ் எனக்கு தெரியாது, இல்லை மேக்ஸை வந்து நான் எப்படி இருந்து எந்த டாபிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, மேக்ஸு எவ்வளோ டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, மேக்ஸ் சுத்தமாக எனக்கு வராது, இல்லை இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன், இதுக்கு முன்னாடியே நான் எழுதியிருக்கேன், மேக்ஸால் தான் எனக்கு மார்க் போச்சு, இந்த மாதிரி யார் வந்து மேக்ஸை பற்றி நினச்சாலுமே ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸுக்கும் புதிய சிலபஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய கிட்டத்தட்ட 85 மார்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ முதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? மேக்சிமமே 40க்குள்ள தான் வரும், மேக்சிமம் 40க்குள்ள தான். ஸோ அந்த 40 வரைக்கும் தான் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தீங்க இலக்கணத்தை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 85 மார்க்குக்கு உங்களுக்கு 85 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல இருந்து தான் வருது? இலக்கணத்துல இருந்து தான் வருது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 மார்க்குக்கே எவ்வளோ நம்ம படித்தோம்? புக் டு புக் படித்தோம் இல்லையா? ஸோ அதாவது 6th இருந்து 12th வரைக்குமே எல்லா புக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அது வந்து மொத்தமா 100 மார்க் பொதுத்தமிழ், அதுக்கப்புறம் அந்த பொதுத்தமிழ்ல வரக்கூடிய இலக்கணம் ரெண்டையும் கலந்து அந்த 100 மார்க்குக்காக நம்ம எவ்வளவு பண்ணோம்? அந்த 6 to 12 ஃபுல்லா எல்லா புக்கையுமே கவர் பண்ணோம். ஆனா லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2A2 பிரிலிம்ஸ் ஆகட்டும் இல்ல குரூப் 4 ஆகட்டும், ஸோ ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு தமிழ்ல இருந்தும் கேள்விகள் வந்திருந்தது. அதாவது 11th 12th சிறப்பு தமிழ் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டும் கலந்தே உங்களுக்கு என்ன வந்திருந்தது? அந்த கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? இந்த 6th to 12th நியூ புக் ஓல்டு புக் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு புக் ஆகட்டும் நியூ புக் ஆகட்டும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிலபஸை மாத்திட்டாங்க இல்லையா? ஸோ குரூப் 4க்கான சிலபஸ் மாற்றிட்டாங்க. அது வந்து தெரிஞ்சிருந்தது, ஆல்ரெடி நம்ம எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். பட் அது தெரியாதவங்களுக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், அந்த சிலபஸை காட்டியே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ 85 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்துக்கும் 15 மார்க்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுத்தமிழ், அதாவது தமிழ் அறிஞர்களும் தொண்டர்களும், அதுக்கப்புறம் அறநூல்கள் திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு 15 கொஸ்டினாக மாறிடுச்சு. அப்போ ரொம்பவே சுருக்கிட்டாங்க. ஸோ இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த மாதிரி படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல மேம், இது வரைக்கும் அட்டை டு அட்டை படிச்சுட்டு இருந்தோம், பட் இப்ப பாத்தீங்கன்னா எதை வந்து ஸ்டார்ட் பண்றது, அப்படியே படிச்சாலும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலே இல்லை மேம். அதாவது நம்ம வந்து கரெக்டா தான் படிக்கிறோமா, வேணுங்கிறத தான் படிக்கிறோமா, இல்ல தேவையில்லாததை படிச்சுட்டு வேணுங்கிறத விட்டுட்டு போறோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல மேம், ரொம்ப டவுட்டா இருக்கு மேம், வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த இது என்னென்ன கிளாரிட்டி இருக்கு, என்ன படிக்கணும், என்ன விடணும், எதை வந்து கண்டிப்பா படிச்சாகணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எந்த இடத்துலையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க மேக்ஸ் பிளஸ் தமிழ். சரிங்களா? ஸோ பொது தமிழ் இந்த இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ரெண்டையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆகட்டும் இல்லை 2A பிரிலிம்ஸ் ஆகட்டும் இந்த வருஷம் 2025 நீங்க எழுத போறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான அந்த வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ தெளிவா ஒவ்வொன்றையுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கவனிங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் முக்கியமானது சொல்லும் போது நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எந்த இடத்துல முக்கியமான இன்ஃபர்மேஷன் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிடுவீங்க? மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை தெளிவா கவனிங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா நியூவா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான அந்த ஸ்கெடியூல் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸுக்கும் அதுக்கப்புறம் பொதுத்தமிழ் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்கெடியூல் எப்போ வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நான் சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாவே கிளாஸை இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா கவனிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்மளோட வாகை பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் சுடர் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லைன்னா 2A பிரிலிம்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணிட்டு உங்களோட வேலையை நீங்க பாருங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா நேத்துல இருந்து. ஸோ நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணுங்கிறது கிடையாது. நீங்க ஃபுல்லா என்ன பண்ணிக்கோங்க, நீங்க உங்களோட ஸ்கெடியூல் வைஸ் இந்த ஸ்கெடியூலுக்கு என்ன டாபிக் இருக்கோ ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ PDF எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ நீங்க வந்து போய் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்காக நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன விஷயம் தான். ஸோ பட்
ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ஷேர் பண்றதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நீங்க போய் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புதுசா இப்பதான் வந்து நம்மளோட வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2025ல நீங்க குரூப் 4 எழுதினாலும் சரி, இல்ல 2A ப்ரிலிம்ஸ் எழுதினாலும் சரி, இல்ல ரெண்டுமே அட்டன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாருங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 15 டாபிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிலபஸ்ல என்ன டாபிக் வேணா அவங்க கொடுத்துருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இல்லையா? ஓல்டு சிலபஸ்ல இருந்து நியூ சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ சேம் டிட்டோ அதே டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா 15 டாபிக் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த 15 டாபிக் நான் டைட்டில் எழுதி போடுறேன். ஓகேங்களா? சோ அந்த 15 டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த 15 டாபிக்ல எந்தெந்த டாபிக்ல இருந்து லாஸ்ட் குரூப் 4 ஆகட்டும் 2A ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ கடைசியா குரூப் 4 நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 27 கேள்விகள் மேக்ஸ்ல இருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க. சோ நம்மளோட கிளாஸை ஃபாலோ பண்ண எல்லாருமே 27க்கு 27 வாங்கியிருந்தாங்க. குறைஞ்சபட்சம் 20க்கு மேல கம்பல்சரியா எல்லாருமே அட்டன் பண்ணிருந்தாங்க. அந்த ஒரு சில கொஸ்டின் கூட அவங்களோட கேர்லெஸ்ஸால போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 2A ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் 25க்கு 25 நிறைய பேர் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரிதான் ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக்கால 20க்கு மேல நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ நான் வந்து இது வரைக்கும் 10-12 மார்க் தான் எடுத்துட்டு இருந்தேன். பட் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா நான் 22 மார்க் எடுத்தேன், 25 மார்க் எடுத்தேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டா அதை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அது மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் ரெண்டுமே கண்டிப்பா என்ன சொல்றாங்களோ அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இது வராது, இது இந்த சிலபஸ்ல இல்ல, இது வந்து குரூப் 4 பேட்டர்ன் கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சோ ஏன்னா குரூப் 4 பேட்டர்னே பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாறிக்கிட்டே வருது இல்லையா? பல லட்சம் பேர் எழுதுறாங்க. புரியுதுங்களா? சோ அதுல இருந்து அவங்க ஒமிட் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே பழைய பேட்டர்னே வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா வேகன்சி உங்களுக்கு 10,000க்குள்ளதான் வருது. 6,000 7,000 8,000 இந்த மாதிரிதான் வேகன்சி வருதே தவிர லட்சக்கணக்கில் வர்றது இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த இது இருக்கு இல்லையா கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு டஃபா இருக்கும். சோ அந்த அளவுக்கு டஃபா இருக்கு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அது போக இப்ப சிலபஸ் வேற மாத்திட்டாங்க இல்லையா? சோ 85% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த இலக்கணம் தான் இருக்கு இல்லையா? சோ அந்த இலக்கணத்தை அவங்க எந்தெந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அதனால தெளிவா நான் சொல்றது கவனிங்க, இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பார்த்தலாம், அதுக்கப்புறம் இலக்கணம் பார்க்கலாம். பாருங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா LCM HCF டாபிக், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா AP and GP, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அளவியல்ல 2D 3D இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, ஸோ பகடை மற்றும் நிகழ்தகவு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் நட்டம், அதுக்கப்புறம் ஏஜ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சராசரி ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் சராசரி அண்ட் புள்ளியல், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டைமிங். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்ல எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், இல்ல 5 கேள்வி கேட்கலாம், 6 கேள்வி கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம், கேட்காம கூட இருக்கலாம். ஆனா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்ல மட்டுமே 10 கேள்விகள் உறுதியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க அந்த டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கேள்விகள் வரும், மொத்தமா 25 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது போக
போக பாத்தீங்க அப்படின்னா இதுல எவ்வளவு மாடல்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மாடல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மாடல் மொத்தமா இருக்கு. பர்சன்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 10 மாடல் இருக்கு. ஏபிஜிபில பாத்தீங்க அப்படின்னா 15 மாடல் இருக்கு. தனி வட்டியில 16 மாடல், கூட்டு வட்டியில 22 மாடல், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன்ல 20 மாடல், சிம்பிளிஃபிகேஷன்ல 15 மாடல், அதுக்கப்புறம் 2Dல உங்களுக்கு 14 மாடல், 3Dல 10 மாடல், அதுக்கப்புறம் டைஸ் ஒரு மாடல், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ மொத்தமா 11 மாடல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 8 மாடல், ஏஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு 2 மாடல், அதுக்கப்புறம் சராசரி அண்ட் புள்ளியல் பாத்தீங்கன்னா 9 மாடல், லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் பாத்தீங்கன்னா 7 மாடல். இதை ஒரு மாடல்னு வச்சுக்கலாம் இல்ல 2 மாடல்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ மொத்தமா இது எல்லாமே கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 181 மாடல்கள் வரும். ஸோ இப்போ லாஜிக்கல் ரீசனிங்ல அதிகமா அவங்க கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கறதால இன்னுமே ஒரு 9 மாடல். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கும் இல்லையா, இதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கப்புறம் நடக்கிறது, ஒரு சில எக்ஸ்ட்ரா மாடல்லாம் கம்பைன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கூட இன்னும் ஒரு 9 மாடல் சேர்ந்து மொத்தமா 190 மாடல் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல மட்டுமே இருக்கு. அந்த 190 மாடலை எப்படி கவர் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். 15 மாடல் 15 இந்த டாபிக் அப்படிங்கிறத விட 190 மாடல் நம்ம எந்த அளவுக்கு எப்படி வந்து சீக்கிரமா கவர் பண்ணணும், எப்படி வந்து புரிஞ்சு கவர் பண்ணணும். ஷார்ட்கட் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஷார்ட்கட் தேவைதான். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது, பட் தேவைதான். அது எந்தெந்த இதுக்கு வேணுமோ, எந்தெந்த மாடலுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டாபிக்கும் எல்லா இடத்துலயும் எல்லா மாடல்லையும் நீங்க ஷார்ட்கட் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு குழம்பிடும். ஓகேங்களா? ஸோ எந்த பிட்டுக்கு எந்த பிட்டு, அதாவது பிட்டுக்கெல்லாம் ஒரு மெயின் பிட்டு போட்டு கடைசி அந்த பிட்டு எங்க இருந்ததுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல, அந்த மாதிரிதான். ஓகேங்களா? ஸோ நிறைய ஷார்ட்கட் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். கடைசியா என்ன பண்ணுவோம், இதை போடலாமா அதை போடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் டைம் தான் இழுக்குமே தவிர நீங்க ஆன்சர் போட முடியாது. அதனால ஷார்ட்கட் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். ஷார்ட்கட் இல்லாம கான்செப்ட் வைஸ் போகுது அப்படின்னா அதை கான்செப்ட் வைஸ் போட்டுக்கோங்க. கான்செப்ட் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கத்துக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே நீங்களே சுருக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 ஸ்டெப் வரது 2 ஸ்டெப்பாவோ 1 ஸ்டெப்பாவோ கம்பல்சரியா சுருக்க முடியும். எப்ப முடியும் அப்படின்னா நம்ம அதை எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒரு படமே பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரம் நம்ம படம் பாக்குறோம். ஆனா நம்ம யாருக்காவது அந்த கதையை சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், 3 மணி நேரம் உட்காந்து அந்த கதையை சொல்லிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு குயிக்கா நம்ம அந்த கருத்தை சொல்ல முடியுமோ அதை தானே சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலா எல்லாரும் பண்ற விஷயம் தான். அந்த 3 மணி நேரம் நடக்கிற விஷயத்த ஈச் பை ஸ்டெப் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அதை ஃபுல்லா சொல்லி 3 மணி நேரம் உட்காந்து நம்ம கதை சொல்ல போறது கிடையாது. ஸோ ரொம்ப சீக்கிரமா அதை சொல்லி முடிச்சிருவோம். அதே மாதிரிதான் இதுக்கு என்ன ஸ்டெப் தேவையோ அதை மட்டும் போட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். பட் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சுருக்கமா உங்களாலேயே போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் எந்தெந்த எதிர்க்கு வேணுமோ அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் கத்துக்கோங்க. மீதி எல்லாத்துக்குமே நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 190 மாடலையும் எக்ஸாமுக்குள்ள நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி அதை ரிப்பீட்டடா ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எழுதி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் தெரியாதவங்களா இருக்கட்டும், இல்ல அறகுறையா தெரிஞ்சவங்களாகட்டும், இல்ல மேக்ஸை பார்த்தாலே பயம், அதனால ஏதோ ஒரு சிம்பிளை பார்த்தாலே அந்த மேக்ஸை என்னால கத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களாகட்டும், இல்ல எவ்வளவு போட்டாலும் எனக்கு மேக்ஸே வரமாட்டேங்குது மேம் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல என்னால ஒரு 15 அளவுக்கு எடுக்க முடியும் நார்மலாவே, அதுக்கப்புறம் நான் 25 எடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால மேக்ஸ்ல மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியல, மத்தது எல்லாமே ஸ்கோர் பண்ணிடுறேன், இதுல ஸ்கோர் பண்ண அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அந்த 190 மாடலை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டைம் நீங்க ஜாப் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஏன்னா மத்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜிஎஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு
இன்னொருத்தவங்க சொல்லி தரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, புக்கோ மெட்டீரியலோ பிடிஎஃபோ எதுவா இருந்தாலும் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். அது கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளா படிச்சு புரிஞ்சுக்கலாம். பட் இலக்கணமும் மேக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா ஒரு கைடு வேணும். ஓகேங்களா, யாரோ ஒருத்தவங்க ஒரு கைடன்ஸ் பண்ணா மட்டுமே தான் அதை முழுவதுமாக நம்மளால அதை கடக்க முடியும். ஓகேங்களா, அது ஒரு கடல் மாதிரி. இலக்கணம் ஒரு கடல், மேக்ஸ் ஒரு கடல். அந்த கடல்ல நீந்தி வந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை. ஓகேங்களா, ஸோ அது யாரோ ஒருத்தவங்க வந்து அதுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல நம்ம இன்னுமே பெட்டரா இது பண்ணலாம். ஓகேங்களா, இது என்னதான் வந்து சுடர் விட்டு எரியிற விளக்கா இருந்தாலுமே அதை அணையாம பாத்துக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா? ஸோ அதை இன்னுமே பிரகாசிக்க வைக்க தூண்டுகோல் வேணும். அந்த தூண்டுகோலா நாங்க இருப்போம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா எங்களோட கைடன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்க இந்த டைம் கண்டிப்பா நீங்க ஜாப் வாங்கிடலாம். ஓகேங்களா, ஆனா எங்களை முழுசா நம்பி எங்க கூட நீங்க வரணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க, எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏபியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பர்சன்டேஜ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 கொஸ்டின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அதை கொடுத்து 2 கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரீசனிங்ல 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 3Dல 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அளவியல் 3Dல. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேள்வி கேட்டிருந்தாங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 1 கேள்வி கேட்டிருந்தாங்க, அடுத்து டைம் அண்ட் ஒர்க்ல 1 கேள்வி கேட்டிருந்தாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27 கேள்விகள் வந்து குரூப் 4 லாஸ்ட் டைம் நடந்து 2024 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜிபியில 1, பர்சன்டேஜ்ல 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் 1, டிஃபரன்ஸ்ல கேட்கல, ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல 3, ரீசனிங்ல 6, 3D இருக்கு இல்லையா அதுல 2, சிம்பிளிஃபிகேஷன்ல 1, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 2, அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்ல 2, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 1, ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா டைசன் ப்ராபபிலிட்டியில 2, ஓகேங்களா, ப்ராபபிலிட்டியில 2, அதுக்கப்புறம் 2Dல 1, மொத்தமா 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன இந்த டாபிக்கே தான் உங்களுக்கு கவர் ஆயிருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் சராசரி புள்ளியில இருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்காது. ஆனா இதை விட்டுட்டு போலாமா அப்படின்னா அவங்க வந்து இப்போ 15 டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த 15 டாபிக்ல இருந்து எல்லா கேள்விகளும் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம எந்த டைமும் உறுதியா சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால இந்த டாபிக் எல்லாமே மெயினான டாபிக், கம்பல்சரியா இதை படிச்சிருக்கணும். இதை ஃபுல்லா நீங்க 15 டாபிக் அந்த 190 மாடல் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா உங்களால 25க்கு 25 தாராளமா எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபுல்லா அதை ஃபோக்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால வந்து அந்த கிளாஸை கவனிச்சு நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால பார்க்க முடியுமோ, டெஸ்ட் போட்டு பார்க்க முடியுமோ. டெஸ்ட் போட்டு பார்க்கறது மட்டும் கிடையாது, போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இல்ல ஏதாவது தெரியல அப்படின்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து ஃபுல்லா பார்த்து என்ன தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டைம் அதை பண்ணாம இருக்கணும். அப்பதான் வந்து கண்டிப்பா உங்களால அதுல ஃபுல்ஃபில்லா போக முடியும். ஸோ இந்த டைம் தப்பாயிடுச்சா அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதை என்ன அப்படிங்கறத கரெக்ட் பண்ணாம போனீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னதான் இருக்கும், கரெக்ட் பண்ணாமையே தான் போகணும். ஓகேங்களா, ஸோ இப்ப சின்ன பிள்ளையில நம்ம படிக்கும்போது தவறாதான் எழுதி இருப்போம், அதை கரெக்ட் பண்ணாம நம்ம இது வரைக்கும் எழுதிட்டே இருந்தோம்னா என்னதான் இருக்கும், அதை தப்பாவே தான் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகணும். ஓகேங்களா, ஸோ இந்த 190 மாடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த அளவுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சு படிக்கணும். ஸோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா வாகை சுடர் அப்படிங்கிற 2 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ வாகை ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த்துக்கு அப்புறம் சுடர் அப்படிங்கிற பேட்ச் போச்சு. ஸோ வாகையில பாத்தீங்கன்னா 17 ஸ்கெடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சக்சஸா. இப்போ வந்து 18வது ஸ்கெடியூல் இந்த வீக் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சுடர் பாத்தீங்க அப்படின்னா 8 ஸ்கெடியூல் முடிஞ்சு 9வது ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கு. நான் அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 190 மாடல் தான். ஸோ ஒவ்வொரு வீக்கும் இத்தனை மாடல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி அந்த இதையே தான் பாத்தீங்கன்னா அவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து என்னென்ன படிச்சாங்களோ அது எல்லாமே ஃபுல்லா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ 2 பேட்சுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் படிக்கணும். ஓகேங்களா, ஸோ அவங்க 2 பேத்துக்குமே பாத்தீங்கன்னா நான் தனித்தனியா ஸ்கெடியூல் கொடுத்துருந்தேன். ஸோ இதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த மாதிரி
மாதிரி எந்தெந்த மாடல்லாம் கவர் பண்ணணும், எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கெடியூல் வைஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில உங்களுக்கு வந்து அந்த ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த ஸ்கெடியூல் பிரகாரம் நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க படிச்சாலும் சரி, இல்ல யூடியூப்ல மூலமா நீங்களே வீட்ல இருந்து படிச்சாலும் சரி, நீங்க எப்படி வேணா படிச்சுக்கலாம். பட் அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ பேட்ச்ல தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை, பட் நீங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இந்த 15 டாபிக்கான எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே எல்லா மாடலும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அந்த 15 ஹெட்டிங்ல உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல போட்டு இருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம், டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு, எல்லா மாடலும் கம்பைன் பண்ணி இருக்கு. நீங்க அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளோட இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளானைக்கு வரும். ஓகேங்களா? சோ Thursday அன்னைக்கு பேட்ச் அனௌன்ஸ்மென்ட் வரும். நம்மளோட பேட்ச்லயும் ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். பேட்ச்ல என்ன வந்து உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டடா கிளாஸ் வந்து நான் நடத்துவேன். ஓகேங்களா? சோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது. பட் நம்மளோட பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாடலையும் நான் தனித்தனியா நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டினும் கொடுத்துருவேன். ஸோ நீங்க வந்து கிளாஸ் கவனிச்சுட்டு பிராக்டிஸ் கொஸ்டின் ஃபுல்லா வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீக்ல நீங்க டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி இருக்கிறது இங்க படிக்க போறீங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா கிளாஸஸ் வரும், அதுக்குன்னா பிராக்டிஸ் கொஸ்டினும் வரும். நம்மளோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கொஸ்டின் இருக்காது, நீங்களா பிராக்டிஸ் பண்ற மாதிரி வரும். பட் நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டினும் வரும். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின், அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்க எப்படி படிச்சாலும் சரி, பட் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. ஸ்கெடியூல் உங்களுக்கு நாளைக்கு காலையில வந்துடும். அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேங்களா? இது வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்ஃபர்மேஷன். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் இந்த டைம் 10 கொஸ்டின் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்ததால கண்டிப்பா லாஜிக்கல் ரீசனிங்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டஃபா வரும்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாவே கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா இதுல ஏதாவது இக்கு வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஏதாவது இக்கு இருக்கும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால வந்து நிறைய கவர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போட்டு முடிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல 10 கொஸ்டின் இருக்கு, கண்டிப்பா அதுல இக்கு வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம இலக்கணத்துக்கு போலாம். ஓகேங்களா? பாருங்க, இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிலபஸ் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இலக்கணம் போய்க்கலாம். இப்ப நியூவா சிலபஸ் மாத்தினாங்க இல்லையா? சோ நிறைய பேர் பார்த்திருக்கலாம், நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். சோ அதை பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா தனித்தனியா பிரிச்சு, ஓகேங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா பேராகிராஃபா ஐஃபன்டா போட்டு உங்களுக்கு கசகசன்னு கொடுத்துருப்பாங்க. சோ அதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்க, இந்த மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, ஸோ இது பார்த்தீங்கன்னா எழுத்துன்னு கொடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிழை லகர ஒற்று இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயங்கொலி சொற்கள் தான் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மயங்கொலி சொற்கள், இனவெழுத்துகள், சுட்டெழுத்துகள், ஒருமைப்பன்மை அறிதல், சொல்லுல பார்த்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையாளயம், அயற்சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொன்றும் இருக்கும். ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல், அகர வரிசைப்படி எழுதல், ஒரு பொருள் பன்மொழி. இங்க பாத்தீங்கன்னா ஒரே இதுல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்கு. இப்ப ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னாலும் ஒரு பொருள் பன்மொழினாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல். ஒரு சில டாபிக் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டாபிக் தான், ஆனா 2-3 இடத்துல வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒண்ணு படிச்சீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு அதுல வர்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், ஊர் பெயர்களோட மறு, பிழை திருத்தம், பேச்சு வழக்கு சொல்லி. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் கீழே பாருங்க, இங்க பாருங்க, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அதை படிச்சாலும் இதை படிச்சாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பேச்சு வழக்கு தொடர்கள்ல பிழை திருத்தம். சோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்கள்ல எடுத்த பல பொருள் தரும் ஒரு சொல், ஒரு பொருள் தரும் ஓரெழுத்து, ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்க அப்படின்னா புக்ல வெறும் 42 தான் கொடுத்துருப்பாங்க. நன்னூல்ல சொன்னா 42 கொடுத்துருப்பாங்க. அதுல 40 வந்து நெடிலும் 2 குறிலும் கொடுத்துருப்பாங்க.
ஒண்ணுக்கு ஒன்னே இப்ப ஒரு வார்த்தை ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இதை மட்டும் படிக்கிறது பத்தாது. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய நீங்க படிக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டா சொல்றேன், கவனிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மரபு தமிழ், காலம், இளமை பெயர், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் இந்த பிடிஎஃப் இந்த வீடியோ லிங்க்ல நான் வந்து அந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்னாலும் அயர் சொல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாமே உங்களுக்கு ஒன்னே தான். அயர் சொல்னா என்ன, பிறமொழி சொற்களும் கலந்து வரும். கலைச்சொல் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மட்டும் வரும். அதுக்கப்புறம் பத்திய படிச்சுட்டு அதுக்கு உண்டான பொருளை எடுத்து எழுதுறது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க எளிய மொழிபெயர்ப்பு. இதுவும் என்னது, ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொல். அயர் சொல் தமிழ் சொல் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் கலைச்சொற்கள். சோ அது எல்லாமே ஒண்ணுதான். இந்த மாதிரி பண்றது. சோ இதெல்லாமே உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? சோ நான் சொன்னேன் இல்லையா, முதல் வந்து அட்டை டு அட்டை நம்ம படிப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அங்கங்க இருக்கு. சோ இது வந்து மொழித்திறன், அதுக்கப்புறம் மொழியை அறிவோம், அந்த மாதிரி எல்லாம் பின்னாடி, அதாவது ஒரு லெசன் இருக்கு அப்படின்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் மெஜாரிட்டியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால என்ன ஆகுது அப்படின்னா முழுசா படிச்ச ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்காது. சோ நான் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னா சொல்றேன். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல பாத்தீங்கன்னா முதல்ல 25 அதிகாரங்கள் இருந்தது. இப்ப 20 அதிகாரங்களா கம்மி பண்ணிட்டாங்க. பட் கம்மி பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 8 அதிகாரம் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி படிச்ச 25 அதிகாரத்துல வெறும் 8 அதிகாரம் தான் எடுத்திருக்காங்க. மீதி 12மே பாத்தீங்க அப்படின்னா புது அதிகாரங்கள் தான் சேர்த்திருக்காங்க. சோ அது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் போட்டுட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? சோ 1 by 1 உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறநூல் சம்பந்தமான கிளாஸஸும் வந்துட்டு இருக்கு. சோ சிறுவஞ்ச மூல வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு இல்லையா? சோ ஒரு சிலது இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தமிழ் தொடர்பான, தமிழ் பணி தொடர்பான, தமிழ் தொண்டு, இதுக்கான அந்த கிளாஸஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துடும். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா பின்னாடி இருக்கிறது மட்டும் அந்த மொழித்திறன் அறிவு, மொழியை அறிவோம், இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா போதும். இருந்தாலுமே ஒரு சில இதுல பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 6 இலக்கணங்களா பிரிச்சு படிக்கணும். ஓகேங்களா? சோ அதாவது எப்படி அப்படிங்கிறத நான் இலக்கணம் வேர் டு ஸ்டடின்னு அப்படின்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இதையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க, இலக்கணம் அப்படிங்கிறத காமனா அவங்க கொடுத்த டாபிக் மட்டும் படிச்சா போதுமானா கண்டிப்பா பத்தாது. ஓகேங்களா? சோ தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழறிஞர்கள், தொண்டர்கள், அந்த விஷயத்தை நம்ம எப்படி வேணா சிம்பிளிஃபை பண்ணி படிச்சுக்கலாம். பட் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? சோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ். ஓகேங்களா? சோ அட்வான்ஸ் தமிழ் 11th 12thல உங்களுக்கு வரும். அதுவும் ஓல்டு நியூ எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கணும். இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பேன். எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, எந்த டேர்ம்ல இருக்கு, எந்த இயல் அப்படிங்கிறத நான் தெளிவா கொடுத்துருப்பேன். சோ நீங்க இதை எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? சோ எழுத்திலக்கணம், அதுக்கப்புறம் சொல்லிலக்கணம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் 2 தான், அகப்பொருள் புறப்பொருள் தான். அது 10th தான் இருக்கும். 10th ஓல்டு புக், நியூ புக்ல மட்டும்தான் இருக்கும். அடுத்து யாப்பிலக்கணம், அதுக்கப்புறம் அணி இலக்கணம். அணி இலக்கணம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திருக்குறள் இருக்கக்கூடிய அணிகள் கேட்கலாம், அதனால அணி இலக்கணம் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொதுவான இலக்கணங்கள், இந்த 5 இலக்கணத்துக்கும் பொதுவா வரக்கூடிய அந்த பொதுவான இலக்கணங்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க கலைச்சொல்லாக்கம், மொழிபெயர்ப்பு கலை, சோ மெய் திருத்த குறியீடு, இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சொற்பொருள் மாற்றம், குறியீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னா இந்த இதுல இருந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 6thலேருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லாமே கம்ப்ளீட்டடாக ஓல்டு நியூ சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டடாக ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் சைட் பை சைடு இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை படிக்கிறேன் அப்படின்னா அது கூட வரக்கூடிய இந்த விஷயங்கள். இப்போ பிரித்தெழுது சேர்த்தெழுதுலாம் என்ன அப்படின்னா நீங்கள் புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பிரித்தெழுது சேர்த்து இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா புணர்ச்சி விதி அந்த இது பிரகாரம் தான் உங்களுக்கு இது சேரும். அப்ப புணர்ச்சி எந்த இடத்துல நீங்க படிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு சேர்த்தெழுது பிரித்தெழுது வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டாபிக் கூட எது வந்து மெர்ஜ் ஆகுதோ, இப்ப ஊர் பெயர்களோட மறு பார்க்கும்போது என்ன பண்ணணும், மறு அப்படிங்கிற அந்த டாபிக் வரும்போது நீங்க ஊர் பெயர்களோட மறு படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னு ஒரு டாபிக் நீங்க படிச்சீங்கன்னா இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு மூணுமே கலந்துரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வருதோ, இப்ப பாருங்க மரபு தமிழ், ஊர் இந்த மாதிரி பெயர் எல்லாமே வந்துடும். கலைச்சொற்கள் படிக்கும்போது கலைச்சொற்கள் ஆகட்டும், ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
இதுக்கப்புறம் ஆயர்ஸ்டல் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதெல்லாமே ஒன்னா படிச்சுக்கலாம். அப்போ எது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல வரும்போது இந்த சிலபஸ் வைஸ் டாபிக் கவர் ஆகுதோ அதுவும் கலந்து அது கூடயே படிக்கும்போது உங்களுக்கு மெர்ஜ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஃபுல்ஃபில்லா நீங்க படிச்ச மாதிரியும் இருக்கும், அறகுறையா படிச்ச மாதிரியும் இருக்காது. என்னடா நம்ம தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாத படிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ தெளிவா ஃபுல் அண்ட் ஃபுல் நாளைக்கு உங்களுக்கு ஸ்கெடியூல் நான் கொடுத்துருவேன். இன்னைக்கு நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் வந்துடும். அந்த ஸ்கெடியூல்ல நான் எப்படி கொடுத்துருக்கனோ அதை ஃபாலோ பண்ணி மேக்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா இந்த தமிழ் பொது தமிழ் நான் தமிழுக்கும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ பொது தமிழ் ஏன் அப்படின்னா ஆக்சுவலா வந்து நம்ம வாகை அப்படிங்கிற பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இலக்கணத்துக்கும் மேக்ஸுக்கும் மட்டும்தான் பேட்ச் போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ சுடர் அப்படிங்கிற அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 85% உங்களுக்கு வந்து இலக்கணம் வந்துருச்சு, மீதி 15% தான் பொது தமிழ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ தமிழ் அதாவது திருக்குறள் அறநூல்கள் சம்பந்தமான இந்த மாதிரி 15% தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து மீதி 15 கொஸ்டின் தான் மேம் அதையும் சேர்த்து நடத்திருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததால சுடர் பேட்சுக்காகட்டும் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வாகை பேட்சுக்காகட்டும் நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணி மொத்தமா 125 கேள்விக்கான அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் ஆகட்டும் அது போக கிளாஸஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இலக்கணம் மேக்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 75 கேள்விக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது 125 கேள்விக்கா நம்ம மாத்திட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த டைமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 125 கேள்விகளுக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ 125 கேள்விகள் அதாவது பொது தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் இதை ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஜிஎஸ் நீங்க சைட் பை சைட் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுக்குமான பொது தமிழ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் இந்த ரெண்டுக்குமான அந்த ஸ்கெடியூல் வந்து நாளைக்கு நான் மேக் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கெடியூல் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமிங்ல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட ஃபுல்லா படிச்சு முடிச்சிடலாம் எக்ஸாம் வர்றதுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி முடிச்சுட்டு பல ரிவிஷன் வந்து நீங்க பண்ணிடலாம். ஸோ அது போக இடையில ரிவிஷன் பண்ற மாதிரியும் உங்களுக்கு நான் அந்த ஸ்கெடியூல்லயே கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 2-3 டாபிக் போகுது அப்படின்னா இடையில அதை மறுபடியும் ஏன்னா படிச்சுட்டே போனோம் அப்படின்னா முன்னாடி படிச்சதெல்லாம் மறந்துடும் இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் படிச்சதை ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்ப அதுக்கு உண்டானதையும் நான் உங்களுக்கு வந்து அந்த ரிவிஷனுக்குள்ளேயே ஆட் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்கெடியூல் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு தரமான ஸ்கெடியூலா ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களால முழு மதிப்பெண் எடுக்க முடியும். அது பொது தமிழ் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் முழு மதிப்பெண் உங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கூட குறையக்கூடாது. 25னா 25 அப்படியே எடுக்கணும். இல்ல அந்த தமிழை பொறுத்த வரைக்கும் ஏதோ 1-2 மார்க் கம்மியானா கூட மொத்த டார்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு 120 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ 125க்கே டார்கெட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இப்படின்னா கூட 120 அப்படிங்கிறது கம்பல்சரியா நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான். ஓகேங்களா? அந்த 125 எடுக்க வைக்கிறதுக்கு எங்களால எங்க சைட்ல இருந்து என்னென்ன கொடுக்க முடியுமோ ஓகேங்களா? ஸோ அது வந்து ஸ்கூல் புக் மெட்டீரியல் ஆகட்டும் இல்ல வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஆகட்டும் இல்ல வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் நாங்க வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? பட் இது வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஸோ நம்மளோட இதை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இலக்கண கிளாஸஸ் வந்து பொதுவாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இலக்கண கிளாஸஸ் பொதுவாக வந்துடும். அது போக மேக்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. தமிழும் உங்களுக்கு வந்து சார் வந்து பொதுவாக தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். அது போக பிவைக்யூ சீரீஸும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இல்ல அதாவது மேக்ஸுக்கு தனியா பிவைக்யூ சீரீஸ் போயிட்டு இருக்கு. அது போக ரீசனிங் தனியா பிவைக்யூ சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிவைக்யூ சீரீஸையும் ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூடியூப் மூலமா மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க அதுல வந்து ஃபுல்லாவே படிச்சு பலன் பெற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும் பாருங்க. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத வெறும் 42 மட்டுமே படிச்சா பத்தாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நடந்தது இல்லையா Group 2A மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் தானே மேடம் அதை நம்ம கவனிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எந்த மாதிரி கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பாருங்க ஐ ஓ ஔ நு. ஓகேங்களா? ஸோ இந்த 4க்குமான பொறுத்துக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஐ அதுக்கப்புறம் ஓ இந்த 2 தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல அந்த 42ல கவர் ஆகக்கூடிய 2 எழுத்து. அவ்வும் நோவும் உங்களுக்கு அந்த 42 எழுத்துலயே கிடையாது. ஓகேங்களா? ஆனாலுமே ஐ அப்படின்னா தலைவனும் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகைன்னு தான் புக்ல கொடுத்துருப்பாங்க. நான் புக்கோட கட்டிங்கும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஸோ புக்ல இந்த 42 தான் இருக்கும் பாருங்க. ஐ அப்படின்னா தலைவனும் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகைன்னு தான் கொடுத்துருப்பாங்க.
அவ்வோ அதுக்கப்புறம் நூவோ உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஆனா இந்த ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது இல்லையா? ஏன்னா கொன்றை, யானை, நுண்மை, பூமி அதுக்கு சம்பந்தமா ஏதாவது இருக்கான்னு பார்த்தா கூட, இப்போ ஐனா தலைவன் சொன்னேன். சோ தலைவனுக்கு சம்பந்தமா ஏதாவது இருக்கான்னு பார்த்தாலும் இல்ல. ஆக்சுவலா கொன்றை, வேந்தன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஐ அப்படின்னா நான் இப்போ வேந்தன் அப்படின்னாலும் தலைவன் அப்படின்னாலும் ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு கொன்றை வேந்தன் அப்படின்னு யோசிப்போம். பட் அது தவறு. ஓகேங்களா? சோ இதுக்குன்னா நம்மளோட பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு நான் PDF கொடுத்தேன். ஓகேங்களா? அது வாகையாகட்டும் சுடராகட்டும் நான் எங்களோட பேட்ச்ல அனுப்புனா ஒரு சிலது கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, இப்போ ஐ அப்படிங்கிறதுக்கு நுட்பம் இவ்வளோ பொருள் இருக்கு. ஓகேங்களா? சோ தலைவன் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான் புக்ல இருக்கும். ஐ அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பொருள் இருக்கு. பாருங்க, நுட்பம் அப்படிங்கிற பொருள் வந்து நான் கொடுத்துருக்கேன். சோ நுட்பம் அப்படிங்கிற மாதிரி இங்க என்ன வருது? நுண்மை அப்படிங்கிறது வருது. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட். அப்ப மூணாவது ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி வர்றதுதான் ஆன்சர். அப்போ இது ரெண்டுமே கிடையாது இல்லையா? சோ அடுத்து பார்க்கலாம். பாருங்க, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இதுல பாருங்க, அவ் அப்படின்னா பூமி அப்படின்னு கொடுத்துருக்கேன். பூமி, ஆனந்தம், கடித்தல்னு கொடுத்துருக்கேன். சோ பூமி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பூமினா இருக்கா? சோ இது என்னது? அவ் அப்படிங்கிறது. அப்ப மூணாவதுக்கு 4. சோ இப்போ இதுலயுமே பாருங்க, இதுல 3, இது 3, 4 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, சோ நம்ம கொடுத்த PDF தான் நான் காட்டிட்டு இருக்கேன். பாருங்க, நூ. ஓகேங்களா? நூ அப்படிங்கிறதுக்கு யானை அப்படிங்கிற பொருள் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ அப்ப பாருங்க, நூ அப்படிங்கிறதுக்கு யானை, இது வந்து 4. சோ 4வது 2வது வருது. சோ ரொம்ப சிம்பிள். பாருங்க, நூ அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட 4வதுக்கு 2வது தான் மேப்பிங். சோ கடைசியா 2வது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருந்தா கூட நீங்க செக் பண்ணிருக்கலாம். சோ நான் கொடுத்த அந்த PDF, நம்மளோட பேட்சுக்காக நான் கொடுத்த அந்த PDFல நான் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா பேட்ச்ல கொடுக்கும் போதே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, புக்ல வெறும் 42 தானே மேம் இருக்கு, எதுக்கு இவ்வளவும் கொடுக்குறீங்க, எக்ஸ்ட்ரா எதுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ நான் வந்து அப்பயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து TNPSCல கேட்டிருக்காங்க. குரூப் 4ல கேட்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க படிக்காம விடாதீங்க. சோ நிறைய படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த இதுலயே பாத்தீங்கன்னா 80 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? சோ 80 வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய வந்து பொருள் வர்ற மாதிரி 80 கொடுத்து எல்லாமே படிங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரிதான் புக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். சோ நிறைய போட்டிகள் வந்து இப்ப ஒவ்வொரு டைமும் TNPSC எக்ஸாம் எழுதும் போது என்ன ஆகுது, நமக்கான போட்டிகள் அதிகமாயிட்டே வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு வராங்க, நிறைய பேர் புதுசா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போட்டிகள் அதிகமாகும் போது நம்மளும் அதுக்கு தயாரா இருந்துக்கணும். இப்படிதான் படிப்பேன், இந்த குரூப் 4 பேட்டர்ன் இதுதான், இப்படிதான் படிப்பேன் அப்படின்னு படிக்கவே கூடாது. ஏன்னா பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால எப்படி கேள்வி கேட்டாலும் நான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி போகணும். இப்படி கேட்டாதான் நான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எப்பயுமே போகக்கூடாது. ஓகேங்களா? சோ நீ எப்படி வேணா கேள்வி கேளு, நான் பதில் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு தயாராகி போனாதான் கண்டிப்பா நம்மளால வேலை வாங்க முடியும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டுலாம் இன்னொரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, இங்க பாருங்க, கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஓகேங்களா? சோ கா அப்படிங்கிறதுக்கு பாதுகாப்பு, காத்தல், இந்த மாதிரிலாம் பொருள் வரும். பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கா அப்படிங்கிறதுக்கு துலாக்கோல் அப்படிங்கிற பொருள் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஆனா கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி புக்ல 42ல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பொருள் வராது. ஓகேங்களா? கானா சோலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்ல. சோ பாருங்க, நான் காட்டுறேன். காணா பாருங்க, சோலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதுல வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வர மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஃபுல்லாவே தெளிவா படிக்கணும். அது போக பாருங்க, இந்த மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. பாருங்க, யான் தன்மை அப்படிங்கிறத முன்னிலையில எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. பாருங்க, யான் அப்படின்னா என்னது, என்னதான் நான் சொல்றேன், யான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப என் அப்படிங்கிறது தான் சரி. நீர் அப்படின்னா நீ அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஆனா இது வந்து பன்மையில நம்ம சொல்லணும். அப்ப அப்படிங்கிற மாதிரி வரும். யாம் அப்படின்னா எம். ஓகேங்களா? சோ எம் குலத்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது 3. நீ அப்படின்னா உன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அந்த இதுல இருக்கிறத நம்ம அதை மாத்தி சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 1 4 3 ஆப்ஷன் பின்னு வரும். ஓகேங்களா? சோ படிக்கிறத
தெளிவா படிக்கணும். புக்ல இருக்கிறது மட்டுமே போதும் அப்படின்னு படிக்க கூடாது. ஓகேங்களா? சோ அது போக சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ சிலபஸ்ல இந்த டாபிக் தான் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு படிக்க கூடாது. சோ எல்லாத்தையும் கலந்து படிக்கணும். ஓகேங்களா? சோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுல்ஃபில்லா படிக்கணும். ஓகேங்களா? சோ புக்ல இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும், எக்ஸ்ட்ரா நம்ம எதையும் படிக்க வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது போக பிவைக்யூ, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, தமிழ் தகுதி தேர்வுல எப்படி வந்து சிலபஸ் இருக்குமோ அதே மாதிரிதான் மெஜாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ் தகுதி தேர்வுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க படிக்கணும். ஓகேங்களா? சோ அதையும் படிக்கணும், அது போக எக்ஸ்ட்ராவும் படிக்கணும், அது போக பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறதும் படிக்கணும். சோ எல்லாமே கவர் பண்ணணும். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் வேணுமோ எல்லா மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்ச்ல நாங்க கொடுத்துருவோம். ஆல்ரெடி வந்து வாகைக்காகட்டும் சுடருக்காகட்டும் 2 பேருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இது போக பாத்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 2A மெயின்ஸும் நாங்க வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? சோ 2A 2 ப்ரிலிம்ஸ் படிச்சவங்க பாத்தீங்க அப்படின்னா 2A மெயின்ஸுக்கு வந்து நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. மெயின்ஸுக்கும் நம்ம வந்து பேட்ச் போட்டிருந்தோம். அதுல 2 பேட்ச் போட்டிருந்தோம். நாளை நமதே அப்படிங்கிற ஒரு பேட்சும் 2A மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்சும் போட்டிருந்தோம். 2 பேத்துக்குமே லாஸ்ட் சாட்டர்டே வந்து எக்ஸாம் நடந்தது. ஓகேங்களா? சோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கால் பண்ணி இது பண்ணி நீங்க கொடுத்த கொஸ்டின் அப்படியே வந்திருந்தது மேம் அப்படின்னு சொல்லி. நான் ஆக்சுவலா 13 கேள்வி நம்ம கொடுத்த கேள்வி அப்படியே வந்திருந்தது டிட்டோ. நான் என்ன வந்து ஸ்கெடியூல் வைஸ் கொடுத்துருந்தேனோ அப்படியே டிட்டோ வந்திருந்தது. நான் அதுக்கான வீடியோ நேத்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதை ஜாயின் பண்ணி விட்டுறேன். அந்த வீடியோ பாருங்க. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரீசனிங் ரொம்ப 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 ஈஸியா இருந்தது மேம். ரீசனிங் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் நீங்க கொடுத்த மெட்டீரியல்ல இருந்தும் நீங்க கொடுத்த கிளாஸ்ல இருந்தும் நீங்க கொடுத்த டெஸ்ட்ல இருந்தும் நிறைய கேள்விகள் வந்திருந்தது. நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த வீடியோவையும் நான் சென்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனிங்ல எவ்வளவு வந்தது அப்படிங்கிறதையும் நான் சென்ட் பண்றேன். ஸோ அதையும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கு இப்ப குரூப் 4 அதுக்கப்புறம் 2A ப்ரிலிம்ஸ்க்கு ஆகட்டும் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கெடியூல் மேக் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு நான் கொடுத்துறேன். ஸோ நீங்க வந்து பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்களே படிச்சாலும் சரி அந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி கண்டிப்பா படிங்க. கண்டிப்பா உங்களால முழு மதிப்பெண் எடுக்க முடியும். 125 அப்படிங்கிறது முழுசா உங்களால எடுக்க முடியும். சைட் பை சைட் பாத்தீங்கன்னா வேற யாராவது வந்து யூடியூப்ல வந்து ஜிஎஸ்க்கு வந்து ஸ்கெடியூல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் இப்ப நிறைய பேர் வந்து பேட்சுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Thursday வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ Thursday இந்த வீக் Thursday பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இருங்க டேட் என்னைக்குன்னு பாத்துக்கிறேன். ஸோ இந்த Thursdayனா 13. ஓகே 13/2/2025 அன்னைக்கு உங்களுக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரலாம் பேட்சுக்கான ஃபீ எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீ தான், 500 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ வெறும் 500 ரூபா தான். ஸோ கண்டிப்பா எல்லாராலையும் பேர் பண்ணக்கூடிய விஷயம் தான். எதுக்காக 500 மட்டும்தான் அப்படின்னா நாங்க கொடுக்குற விஷயம் 500 ரூபாய்க்கு என்ன சொல்றது 500 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ வந்து உங்களுக்காக எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். எதுக்காக 500 அப்படின்னா ஆக்சுவலா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இலக்கணத்துக்கும் மேத்ஸுக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது 2க்கு மட்டும்தான் 500ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் ஆனதாலையும் மீதி இருக்க அந்த 15 கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டதாலையும் 125 கேள்விகள் பொது தமிழுக்கும் மேத்ஸுக்கும் 2க்குமே கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை கூட எச்சு பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஒன்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதுதான் இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து அவங்களுக்கு 500. ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் கிளாஸஸ் போகும், பேட்சஸ் இருக்கும். அதனால உங்களுக்கும் 500 தான். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே கிடையாது. நீங்க குரூப் 4 எக்ஸாம் என்னைக்கு கம்ப்ளீட் பண்றீங்களோ அது வரைக்குமே ஓகேங்களா? ஸோ 2025 குரூப் 4 எக்ஸாம் என்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அது வரைக்குமே 500 ஒரே ஒரு டைம் பேமெண்ட் மட்டும்தான். நீங்க 500 பே பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வரைக்கும் ஃபுல்லாவே எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் இடையில கேட்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டைம் பேமெண்ட் தான். அது போக உங்களுக்கு ஸ்கூல் புக் மெட்டீரியல், எக்ஸ்ட்ரா PDF மெட்டீரியல், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் PDF, அதுக்கப்புறம் கிளாஸஸ், ஸ்கெடியூல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கெடியூல்ல வர கிளாஸஸ் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், ஆன்சர் கீ ஆகட்டும், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே டெலிட் ஆகாம நீங்க எத்தனை டைம் ரிப்பீட்டடா டவுன்லோட் பண்ணாலும் சரி, எத்தனை டைம் ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி படிச்சாலும் சரி, டெஸ்ட் எழுதி
பார்த்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக் ஆகாம கடைசி வரைக்கும் அது இருக்கும். எங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நீங்க 125 மார்க் முழுவதுமா எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ அதனால இந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து நாளானிக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 13ஆம் தேதி உங்களுக்கு வரும். 12ஆம் தேதி அதாவது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் வந்துடும். நீங்க வந்து ஸ்கெடியூலை ஃபுல்லா தெளிவா பாருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்மளோட பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளவுதான். பட் இந்த அளவுக்கு தெளிவா படிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா படிக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே என்ன சொல்றது, ஒரு நம்பி வந்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியா கடைசி வரைக்கும் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். எந்த இடத்துலயும் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 125 மார்க் எய்ம் அப்படின்னா அந்த 125 மார்க் வாங்குற வரைக்குமே நீங்க அந்த எய்மோட வெறியோட படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம நாளைக்கு ஸ்கெடியூல் வீடியோ வரும். ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.